ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களாக நம்ம தர்றோம். இப்போ வார பலனாக நம்ம சொல்லிட்டு இருந்ததை மாற்றி இப்போ மாத பலனாக கொடுத்துட்ருக்கோம். இதனால என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ ஒவ்வொரு நாள் நட்சத்திரம் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த மாதம் என்பது ஒரு ஆவரேஜ் ரிசல்ட் பொது பலனாக நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதம் ஜூன் மாதம் என்பது சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் கௌரவத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நல்ல மாதம். ஏன்னா நம்மளுடைய லக்னாதிபதியினுடைய வலு இந்த மாதம் நல்லா இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கண்டக சனியாக இருந்தாலும், 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு பாதிப்பு தரக்கூடியதாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் சமன் செய்து ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் ஒரு நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைகிறது. சூரியன் அப்படிங்கிறது நமக்கு லக்னாதிபதி அப்படிங்கிற வகையிலையும் அவர் செல்லக்கூடிய பாதை அப்படிங்கிறதுல சந்திரன் ஆதிக்கம், செவ்வாய் ஆதிக்கம், ராகு ஆதிக்கம், இந்த 3 ஆதிக்க ரீதியாக நம்ம பிரித்து பார்க்கலாம். இப்போ 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன், 8ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன், 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன். அப்போ 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் ஆதிக்கம். இந்த காலகட்டம் நமக்கு முதலீடு சார்ந்தது, பிரயாணம் சார்ந்தது, வெளிநாடு வேலை வாய்ப்பு மற்றும் வேற வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இது சார்ந்த விஷயங்கள் நமக்கு நடக்கும். 8 நாட்கள் வேலை சார்ந்து தொழில் சார்ந்து ஒரு வேறு மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். அங்கீகாரமாக இருக்கும். நமக்கு ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு வருமானத்தை விட அதிகம் மதிப்பும் கௌரவமும் வருமானத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே போல் சில பேருக்கு பதவி உயர்வு வளர்ச்சிகள் கிடைக்கும். குருவும் சூரியன் ஒரே இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதனால் வளர்ச்சிகள் நமக்கு நல்லா இருக்கும். அடுத்தபடியாக பண வரவு சேமிப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். குடும்ப அமைப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கும். குடும்பங்கள் வளர்ச்சி அடையும். கம்யூனிகேஷன் லைன் வீக்காக இருக்குது. இப்போ ஒருத்தரை பார்க்கறது, ஒப்பந்தம் போடுறது, டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, விசா, இது மாதிரியான ஒரு இடம் சம்மந்தப்பட்டது கிரயம் பண்ணுறது, விக்கிரயம் பண்ணுறது, இதனுடைய தன்மைகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அதனால் அந்த காரியங்கள் நம்ம ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் பார்த்து செய்யலாம். இந்த மாதத்தில் கொஞ்சம் அது தடைகள் ஏற்படும். இளைய சகோதர வகை சகோதரி வகையில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் நமக்கு சிறு சிறு பிரயாணங்களுங்கிறதும் இடம் மாற்றுறதுங்கிறதும் ஒரு வீடு மாற்றுறது, இந்த மாதிரி சேஞ்சஸ் இப்போ அவாய்ட் பண்ணிக்கணும். வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அதில் பலமாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் டெவலப்மெண்ட் ஆகும். அனைத்து விதமான வியாபாரம், வணிகம், தொழில் பண்ணுறவங்களுக்கும் அங்கீகாரம் நல்லாயிருக்கும். வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் நமக்கு கலைகள் சார்ந்த, கமிஷன் வகை சார்ந்த, கிரியேட்டிவிட்டி மைண்ட் சார்ந்த தொழிலையும் புகழ் பெறலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கும். உதவிகள் கிடைக்கும். எந்தெந்த படிப்பு படிக்கிறோமோ, ஒரு ஹாபியாக படிக்கிறோமோ அது வளர்ச்சியாக இருக்கும். குழந்தைகள் நல்லபடியாக முன்னேறுவாங்க. குழந்தைகளினுடைய ஒரு வளர்ச்சிகளும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு காரியங்கள் நல்லா இருக்கும். அப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு சிறப்பாக இருக்கிறது. புதுசாக வேலை தர்றவங்களுக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆதிக்கம் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சூரியனுடைய பலம், செவ்வாயினுடைய பலம், குருவனுடைய பலம் சிறப்பாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கவர்மெண்ட்டு சார்ந்த உதவிகளும் வேலைகளும் சிறப்பாக நடக்கும். கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும். ஈகோ, சின்ன சின்ன கிளாஷ் ஆகும். சொந்த பந்தத்துக்குள்ள குழப்பங்கள்,
கணவன் வீடு மனைவி வீடு 2 வீடு இருக்குன்னா அதனுடைய பரிமாற்றங்களில் ஏற்படக்கூடிய அதிருப்திகள். ஸோ அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது. வெளிநாடு தொடர்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது சாதகமாக இருக்கு. ஒரு பூர்வீகம் சொத்து, தந்தை வர்க்கம், பூர்வீகத்தில் போய் கோயில் காரியங்கள் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, சாதகமாக இருக்கிறது. உயர்கல்வி, பிஹெச்டி கல்வி, இது மாதிரி கல்விகள் படிக்கிறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கு. சொந்த தொழிலில் நல்ல புது உத்திகளை கையாண்டு விரிவுபடுத்துறதுக்கும் சாதகமாக இருக்கு. நண்பர்கள், மூத்த சகோதர வகையில் கொஞ்சம் கவனக்குறைவாக அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள், செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு அதன் மூலமாக நமக்கு அதில் ஈடுபாடு காட்டுறதுனால நமக்கும் கொஞ்சம் சின்ன சங்கடங்கள் வரலாம். அதனால் இந்த மாதத்தில் நண்பர்கள் வகை, மூத்த சகோதர சகோதரி வகையில் அவ்வளவு சிறப்பில்லை. மற்றபடி வெளி பிரயாணங்கள், வெளிநாடு பயணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அப்போ ஒரு மாதத்தில் நமக்கு இந்த அமைப்புகள் நமக்கு இப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் நிலையானது தான். ஆனால் நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அதிலிருந்து நமக்கு இப்போ ஒரு திசை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பிறந்ததுலேருந்து இந்த வயசு வரைக்கும் இப்போ என்ன திசா புத்தி ஓடுதோ அந்த திசா புத்தி ஒரு கிரகமாக வரும். அந்த கிரகம் ஒரு பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரியாக வரும். அது மாதிரி நம்மளுடைய சிஸ்டத்தில், பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவத்திற்கும் நட்சத்திரங்கள், உபநட்சத்திரங்களை நாம் கண்டுபிடிச்சி, அதிகாரிகளை கண்டுபிடிச்சி, எதன் மூலமாக நமக்கு தொழில் அமையும், எந்த நட்சத்திரம் நமக்கு பணவரவுக்கு சப்போர்ட் பண்ணும், எந்த நட்சத்திரம் தான் குடும்பங்கள் வளர்கிறதுக்கும், திருமண காரியங்களுக்கும், குழந்தை பிறப்புக்கும் சாதகமாக இருக்கும், எந்த நட்சத்திரத்தினால நாட்களில் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் அந்த நம்ம ஜனன ஜாதகத்தில், இந்த சிஸ்டத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும். அதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம இந்த கோச்சாரத்தை பார்த்தாலும் சரி, நம்மளுடைய திசாபுத்தி அந்தர பலன்களை பார்த்தாலும் சரி, அக்யூரேட்டாக நம்முடைய கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்கும், சரியான தீர்வுகள் கிடைக்கும், சரியான முடிவை நம்ம எடுத்து வாழ்க்கையில் நம்மளுடைய திட்டங்களை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.